வாக்களிக்க சொந்த ஊர் செல்வதற்காக திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் புதிய பேருந்து நிலையத்தில் ஏராளமான பயணிகள் காத்திருந்தனர். ஆனால் போதிய பேருந்துகள் இல்லாததால் நீண்ட நேரம் காத்திருந்த பயணிகள் சாலையில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற தாராபுரம் டிஎஸ்பி கலையரசன் தலைமையிலான போலீசார் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வந்தனர். அப்போது இளைஞர் ஒருவர் கேள்வி கேட்டு எதிர்த்து பேசியதால் ஆத்திரமடைந்த டிஎஸ்பி கலையரசன் வாகன ஓட்டுநர் முத்துக்குமார் மற்றும் காவலர்கள் இணைந்து இளைஞரை சரமாரியாக தாக்கினர். இந்த காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மக்களவைத் தொகுதியில் 1624 வாக்குப்பதிவு மையங்களில் பதிவான மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அந்தந்த வாக்குப்பதிவு மையத்தில் சீல் வைக்கப்பட்டன. தொடர்ந்து மண்டல அளவிலான அலுவலர்கள் மூலமாக ஒவ்வொரு மையத்தில் இருந்தும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சேகரிக்கப்பட்டு வாக்கு எண்ணும் மையத்திற்கு கொண்டுவரப்பட்டு அனைத்தும் ஒவ்வொன்றாக சரிபார்க்கப்பட்டு பாதுகாப்பு அறையில் வைக்கப்பட்டன. இப்பணிகளை மாவட்ட ஆட்சித் தலைவரும் மாவட்ட தேர்தல் அதிகாரியுமான லட்சுமிபதி, மாவட்ட வருவாய் அலுவலர் அஜய் சீனிவாசனுடன் சென்று ஆய்வு செய்தார். திருவள்ளூர் மாவட்டம் திருவேற்காட்டில் உள்ள செரி கருமாரியம்மன் கோவிலின் அறக்கட்டளையில் உள்ள தர்மகர்த்தா வளர்மதி அண்மையில் வெளியிட்ட வீடியோவால் சர்ச்சை ஏற்பட்டுள்ளது. அதில் ஆலய வளாகத்தில் வளர்மதி மற்றும் அறநிலையத்துறையில் பணியாற்றும் 12 பெண்களும் சேர்ந்து சினிமாவை விஞ்சும் அளவிற்கு நடித்து வீடியோ போட்டுள்ளனர். அதேபோல் தர்மகர்த்தா வளர்மதியை புகழ்ந்தும் நடித்து வீடியோக்களை வெளியிட்டுள்ளனர். மக்களின் வரிப்பணத்தில் ஊதியம் வாங்கிக் கொண்டு புண்ணிய ஸ்தலத்தில் இதுபோன்ற செயல்களில் ஈடுபட்ட தர்மகர்த்தா மற்றும் 12 ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. நாடாளுமன்ற தேர்தலுக்காக மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வாக்குச்சாவடி மையங்களுக்கும் தேவையான அளவு அரசு அலுவலர்கள் அனுப்பப்பட்டு மீதமுள்ள 200 அலுவலர்கள் சீர்காழி தென்பாதியில் அமைக்கப்பட்ட வாக்குச்சாவடி மையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இந்நிலையில் அரசு அலுவலர்கள் தேர்தல் முடிந்த பின்பு தங்களுக்கு ஊதியம் வழங்குமாறு கேட்டபோது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தேர்தல் பணியில் ஈடுபட்டவர்களுக்கு ஊதியம் வழங்க பின்னர் வழங்குவதாக தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த தேர்தல் பணியில் ஈடுபட வந்த அரசு அலுவலர்கள் மயிலாடுதுறை சாலையில் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்த சீர்காழி கோட்டாட்சியர் நேர்முக உதவியாளர் சண்முகம் சீர்காழி போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து போராட்டத்தை விலக்கிக் கொண்டனர். மீன்பிடி தடைக்காலம் காரணமாக தூத்துக்குடி திரேஸ்புரம் நாட்டுப்படகு மீன்பிடி துறைமுகத்திலிருந்து ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்ற ஏராளமான நாட்டு படகுகள் கரை திரும்பின. இந்நிலையில் சனிக்கிழமையான இன்று காலை முதலே திரேஸ்புரம் நாட்டுப்படகு மீன்பிடி துறைமுகத்தில் மீன்களை வாங்க பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகள் கூட்டம் அலைமோதியது. இதன் காரணமாக மீன்களின் விலை உயர்ந்து காணப்பட்டது. அதன்படி சீலா மீன் 1 கிலோ 1200 ரூபாய் வரையும், விளை மீன் கிலோ 500 ரூபாய் வரையும், ஊலி கிலோ 500 ரூபாய் வரையும், பாறை கிலோ 400 ரூபாய் வரையும் விற்பனையானது. இதேபோல் கேரை மற்றும் சூரை கிலோ 200 முதல் 250 ரூபாய் வரைக்கும் விற்கப்பட்டது. மீன்களுக்கு நல்ல விலை கிடைத்ததால் மீனவர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் சாஸ்திரா பல்கலைக்கழகத்தில் கணிப்பொறி அறிவியல் துறை சார்பாக பாதுகாப்பான கணினி மற்றும் அறிவார்ந்த தொழில்நுட்பங்கள் என்ற தலைப்பில் சர்வதேச கருத்தரங்கம் நடைபெற்றது. சீனிவாச ராமானுஜர் மையத்தில் சீனிவாச ராமானுஜன் மையப்புல தலைவர் முனைவர் ராமசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த கருத்தரங்கில் தமிழ்நாடு, ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, கர்நாடகா, உத்தரப்பிரதேசம், குஜராத் ஆகிய மாநிலங்களில் இருந்து 254 மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டு 93 ஆய்வு கட்டுரைகளை சமர்ப்பித்தனர். ஈரோடு சித்தோடு IRTT காலேஜில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவில் 71.42% வாக்குகள் பதிவாகியுள்ளது. இதனையடுத்து பதிவான வாக்குப்பெட்டி இயந்திரங்கள் IRTT கல்லூரியில் பத்திரமாக வைக்கப்பட்டு 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. நேற்று நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவில் சிவகங்கை மாவட்டத்தில் 71.05% வாக்குகள் பதிவாகியுள்ளது. இந்நிலையில் வாக்குப்பதிவு இயந்திரங்களுக்கு சீல் வைக்கப்பட்டு வாக்கு எண்ணும் மையமான காரைக்குடி அழகப்பா பொறியியல் கல்லூரிக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த சித்தேரி அரசு உயர்நிலைப்பள்ளி வாக்குச்சாவடிக்கு கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் காந்தியின் மகனும் திமுக சுற்றுச்சூழல் அணியின் மாநில துணைச் செயலாளருமான வினோத் காந்தி பார்வையிட காரில் சென்றுள்ளார். அப்போது பள்ளி வளாகத்திலிருந்த 50க்கும் மேற்பட்ட பாமகவினர் திடீரென காரை முற்றுகையிட்டு வெளியேறச் சொல்லி கூச்சலிட்டு முற்றுகையில் ஈடுபட்டனர். அப்போது மர்ம நபர் காரின் பின்பக்க கண்ணாடியை உடைத்து சேதப்படுத்தியுள்ளார்.
இதற்கு திமுகவினர் எதிர்ப்பு தெரிவித்த போதிலும் அதிக அளவில் பாமகவினர் குவிந்ததால் கைகலப்பு ஏற்படும் சூழல் ஏற்பட்டது. அப்போது வினோத் காந்தி மீண்டும் காரில் ஏறி புறப்பட முயன்றபோது பாமகவினர் கூச்சலிட்டு காரை தாக்கியதாக கூறப்படுகிறது. பின்னர் தேர்தல் பாதுகாப்பு பணியிலிருந்த போலீசார் சமரசம் செய்து அமைச்சர் மகனின் காரை விடுவித்து அவரை பாதுகாப்பாக அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து அரக்கோணம் நகரம் ஒன்றிய நிர்வாகிகள் மற்றும் திமுக வழக்கறிஞர்கள் காரை மறித்து கண்ணாடியை உடைத்து தாக்க முயன்றவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி புகார் அளித்ததன் பேரில் அரக்கோணம் தாலுகா காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.